بسم الله الرحمن الرحيم نحمده ونصلي على رسوله الكريم أما بعد اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கனவான்களே, பெரியோர்களே, தக்வா என்னும் இறையச்சத்தை உபதேசித்தவனாக, வசியத் செய்தவனாக என்னுடைய இந்த உரையை துவங்குகின்றேன். சங்கைக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள் நிறைவடைந்து விட்டது. ஹஜ்ஜுடைய காலங்கள் நிறைவடைந்ததற்கு பின்னால் பொதுவாக நாம் நினைப்பது, ரமலான் வந்தது, நோன்பு வைத்தோம், பிறகு குர்பானியுடைய நாட்கள் வந்தது, குர்பானி கொடுத்தோம், அதற்கு பிறகு ஹஜ்ஜுடைய நாட்கள் வந்தது, ஹஜ்ஜு செய்தார்கள், ஹஜ்ஜு முடிந்தது. ஆனால் இந்த அமல்களுடைய பயிற்சிக்கு பின்னால் ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை நினைவு கூர்பவனாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய ஞாபகங்கள் இவனுடைய இந்த அமல்களில் உண்டாகிவிட வேண்டும் என்பதுதான் மக்சதாக, நோக்கமாக இருக்கிறது. தொழுகை ஏன் தொழுகிறீர்கள்? அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக தொழுகுங்கள். வாகிமிஸ் ஸலாத்த லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக நீங்கள் தொழுகுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகுங்கள். இப்போ தொழுகையில தான் அல்லாஹ் நினைக்க வேண்டுமா? வேற நேரத்தில் நினைக்க கூடாதா? வதக்கர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா, இறைவனை நினைவு கூறுங்கள், பிறகு தொழுகுங்கள். தொழுகையிலும் அல்லாஹ்வை நினைவு கூறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு முன்பும் அல்லாஹ் நினைவு கூறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. தொழுகைக்கு பிறகும் அல்லாஹ் நினைவு கூறும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைத்து வாழ்வது, இது ஒரு முஃமினுடைய அமல்களின் நோக்கமாக இருக்கிறது. நாம் செய்கிற நல்லமல்கள், ஜக்காத் கொடுப்பது, நோன்பு வைப்பது, ஹஜ்ஜு செய்வது, குர்ஆன் ஓதுவது, சதகாக்கள் செய்வது, இன்னும் எந்த அமல்கள் நமக்கு தெரியுமோ அவை அனைத்துடைய நோக்கமும் அடியான் அல்லாஹ்வை நினைப்பது என்பதுதான் அதில் மறைந்திருக்கிறது. எனவேதான் அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நினைப்பது என்றால் என்ன, அதை நாம் திக்ர் என்று சொல்கிறோம். திக்ர் என்றால் நினைவு கூறுதல். நமக்கு பிடித்தமான ஒருவரை மறக்கக்கூடாது, நமக்கு உபகாரம் செய்த ஒருவரை மறக்கக்கூடாது. நமக்கு உபகாரம் செய்தவன் நம்ம கிட்ட காசு வாங்கல, கண்ணு தரதுக்கு காசு வாங்கல, நமக்கு அறிவை கொடுக்கறதுக்கெல்லாம் காசு வாங்கல, நம்ம கிட்ட ஒன்றும் கேட்கல, அவனா எல்லாம் கொடுத்திருக்கிறான், சகலமும் அவன் அளித்தது. அவனை நினைத்து கொண்டு வாழ்வதற்குதான் திக்ர். எப்படி நினைக்கலாம்? இவன் என்னுடைய அடியான் என்ற, இவன் என்னுடைய இறைவனாக இருக்கிறான் என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த அந்த தொனியில ரப்பாக இருக்கிறான், நான் அப்தாக இருக்கிறேன், எனவே என்னுடைய ரப்பை நினைக்கிறேன். இந்த ஆங்கிள்லையும் நீங்க அல்லாஹ் நினைக்கலாம். அல்லாஹ் என் மீது நேசம் வைத்திருக்கிறான், அதனால் எனக்கு ஈமானை கொடுத்திருக்கிறான், ஆரோக்கியம் கொடுத்திருக்கிறான், ஹயாத்தை கொடுத்திருக்கிறான், தொழுகிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான், எனவே அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்ற அடிப்படையில் நான் நேசிக்கப்படுகிறேன், என்னுடைய ரப்பால் நேசிக்கப்படுகிறேன். அல்லாஹுவால் நேசிக்கப்படுவதால் தான் ஈமான் தரப்பட்டிருக்கிறோம். அல்லாஹுவால் பிரியப்பட்ட மக்களாக இருப்பதால் தான் உம்மத்தே முஹம்மதியாவில் பிறந்திருக்கிறோம். இறைவன் நேசித்ததால் தான் நல்லமலுக்கான தௌஃபீக்கும் அருளும் கிடைத்திருக்கிறது. எனவே அல்லாஹ் என்னை நேசிக்கிறான், நானும் அல்லாஹை நேசிக்கிறேன், எனவே அவனை சதாவும் நினைத்து கொண்டே இருக்கிறேன். இப்படியும் நீங்கள் அல்லாஹ்வை நினைக்கலாம். அல்லாஹ்வை அவன் எஜமான் என்ற கோணத்தில், ரப்பு என்ற கோணத்தில், காலிக், ராசிக், மாலிக்
என்ற கோணத்திலும் நீங்கள் அல்லாஹை நினைக்கலாம். அல்லது அல்லாஹ் என் மீது செய்திருக்கிற முஹப்பத், என் மீது வைத்திருக்கிற அன்பு, என் மீது அல்லாஹ் பொழிந்திருக்கிற ரஹ்மத், அவன் எனக்கு காட்டுகிற இஹ்சான், இதன் அடிப்படையிலும் அல்லாஹை நீங்கள் நினைக்கலாம். ஆக அல்லாஹை நினைக்க வேண்டும். இதுதான் எல்லா அமல்களுடைய அஸ்திவாரமாக ஆணிவேராக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாத தொழுகை இல்லை. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இல்லாத நோன்பே இல்லை. கை கால் அசைப்பது வணக்கமா? குனிகிறோம், நிமிருகிறோம், கையை கட்டிக் கொள்கிறோம், தலையை பூமியில் வைக்கிறோம், இது இபாதத்தா? இது இபாதத் இல்லை. அதில் நீங்கள் யாரை நினைக்கிறீர்கள், யாருடைய ஞாபகம் உங்களுக்கு இருக்கிறது, அதை கவனித்து உங்களுடைய தொழுகையுடைய ரேங்க், உங்களுடைய தொழுகையுடைய தரம் உயர்ந்து இருக்கிறது. பசியோடு எல்லோரும் இருக்கிறார்கள். உணவில்லாத எத்தனையோ ஏழைகள் கூட பசியோடு இருக்கிறார்கள். ரப்பின் கட்டளை, ரப்பின் மீது நான் வைத்த முஹப்பத்தால் பசித்திருக்கிறேன் என்ற நிலையில் ஒருவர் பசித்திருக்கிற போது அந்த நோன்புக்கு மரியாதை இருக்கிறது. எனவே எல்லா இபாதத்துக்கு பின்னாலும் ஜிக்ர் என்ற ஒரு தத்துவம், அல்லது ஜிக்ர் என்ற ஒரு உண்மை, ஜிக்ர் என்ற ஒரு நோக்கம், ஒரு ஒரு அஸ்திவாரம் மறைந்திருக்கிறது. எனவே இபாதத்துகளை எல்லாம் நம்ம செய்கிற நமக்குள் ஜிக்ர் எவ்வளவு இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நமக்குள் ஜிக்ர் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஜிக்ர் இருக்கிறதா? இந்த ஜிக்ர் என்று சொல்கிற போது ஜிக்கரை அறிஞர்கள் பல வகைப்படுத்துகிறார்கள். ஜிக்கரே கல்வி என்று சொல்கிறார்கள். உள்ளத்தால் அல்லாஹ்வை நினைப்பது. உள்ள அமைதியாகத்தான் இருக்கிறோம், பேசவில்லை, கை கால்களை அசைக்கவில்லை, எதுவும் எண்ணவில்லை, 1 2 3 என்று எண்ணவில்லை. ஆனால் உள்ளம் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த ஜிக்ருக்கு பேர் ஜிக்ரே கல்வி என்று நாம் சொல்கிறோம். நாம சொல்றோம்னா நான் சொல்லல, மார்க்கம் சொல்கிறது, தீன் சொல்கிறது. ஜிக்ரே கல்வி. கல்வி எங்க சிறுகட்டு இல்லாம போகும்? கல்வி எங்க அது தடம் மாறி போகும்? கல்வி தடம் மாறுகிற 2 இடங்களை நமக்கு குர்ஆனிலே இங்கே பார்க்கலாம். ஒன்று, பாவங்கள் செய்வதனால் கல்வி துருப்பிடிக்கும். பல்கான அலா குலூபிஹிம் மா கானு யக்ஸிபூன். பாவம் செய்ததனால் உள்ளம் துருப்பிடிக்கிறது என்ற கருத்து குர்ஆன் சொல்கிறது. அப்ப ஒரு மனிதன் பாவம் செய்கிற போது அந்த துரு அதிகமாகிக்கிட்டே போகுது உள்ளத்துக்குள்ள. 2வது, எங்கே உள்ளம் மாறுகிறது? கஃபலத்தில் மாறுகிறது. மறதியில் இருக்கிற போது, அல்லாஹ்வை மறந்து இருக்கிற போது, பொடுபோக்காக இருக்கிற போது உள்ளம் கொஞ்சம் திசை மாறுகிறது. எனவே இந்த துருவை அவ்வப்போது நீக்கிக் கொண்டே இருக்க வேண்டும். கரையை அரிக்கிறத பார்த்தா நம்ம உஷாராயிடும். வீட்டுல கதவுல கரையை அரிக்குது, தண்ணி ஒழுகுச்சுன்னா, ஓதை இறங்குச்சுன்னா உஷாராயிடும். செவுத்துல ஓதை இறங்குது. வீட்டுக்கு மேல மாடியில செடி முளைச்சிருச்சுன்னா உஷாராயிடும். வேறு செவுத்த குழந்துடும். ஒரு செவுறு விஷயத்தில், ஒரு வீடு விஷயத்தில், ஒரு கதவின் விஷயத்தில் நமக்கு உஷார் அதிகமா இருக்கு, ரொம்ப உஷாரா இருக்கும். நாம வச்சிருக்க இரும்பு ஸ்டாண்டுக்கு கீழே துரு இருந்தா பார்க்கலாம், துரு பிடிச்சிருக்குது. சீமனை கொண்டு கழுகிறது, பெயிண்டிங் பண்ணிக்கிறோம், துருவை நீக்குகிறோம். துரு பிடித்தால் அந்த பொருள் அழுகிவிடும். கரையான் பிடித்தால் அந்த கதவை நாசமாக்கிவிடும். ஓதை இறங்கினால் அந்த செவுறு வீணாக்கிவிடும். இது போலத்தான் உள்ளம் என்பது துரு பிடித்து விடும் என்று அல்லாஹ் சொல்கிறார். உள்ளம் துருப்பிடிப்பது என்றால் என்ன? மனிதன் செய்கிற பாவங்கள் உள்ளத்தில் துருவாக, அதன் கழிவுகளாக ஆகிறது. அப்ப அதை எப்படி நான் நீக்குவது? துருவை நீப்பதற்கு தரப்பட்டதுதான் ஜிக்ர். இங்க ரொம்ப கரையா இருக்குது, என்ன செய்யலாம்? டைல்ஸ் ஆசிட் வாங்கிட்டு வா. ஆசிட் ஊத்த ஊத்த அது சுத்தமாகுது, பிறகு கிளீனா இருக்கு. டைல்ஸ் பளபளன்னு மின்னுதுங்க, அப்படியே வெள்ளவெள்ளையே இருக்கு மார்பிள்ஸ். அந்த கரையெல்லாம் போயிடுச்சு. ஒரு திண்ணரை வச்சு நீங்க பெயிண்ட் சுத்தம் பண்றீங்க, பெயிண்ட் உழுதுருச்சு, திண்ணரை ஊத்தி தண்ணியில போகல அந்த பெயிண்ட். துணியை வச்சு தொடச்சிங்க, போகல அந்த பெயிண்ட். திண்ணரை போட்டதும், பிரீமியரை கொஞ்சம் திண்ணர் நீங்க போட்டதும் கையில் இருக்கக்கூடிய பெயிண்ட் எல்லாம் அப்படியே வேகமா அப்படியே கரைஞ்சு போயிடுது. இது போலதான் அல்லாஹ்வுடைய திக்ர் கல்போடு இணைந்து விட்டால், கல்போடு திக்ர் இணைந்து விட்டால், அந்த திக்ர் உள்ளத்தில் இருக்கிற துருக்களை அப்படியே கரைத்து 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 பிரகாசமான உள்ளம் உண்டாக்கி விடுகிறது. இதைத்தான் திக்ரே கல்வி என்று சொல்கிறார்கள். எந்த அளவுக்கு இந்த திக்ரே கல்வி முக்கியமானது என்றால், உள்ளத்தை பாதுகாப்பாக வைப்பதற்கு சிறந்த வழி அல்லாஹ்வை திக்ர் செய்வது, கல்பால் திக்ர் செய்வது. அதுக்கு முராகபா என்று பெயர் இருக்கிறது. அல்லாஹ்வை நினைப்பது. சிறிது நேரம் நீங்க எதுவும் ஓதல, உங்க நாவ அசையல,
கைகால எதுவும் 1 2 3 மாதிரி என்னல, தஸ்பி இல்ல, கவுண்டரும் இல்ல. கண்களை மூடி இருக்கிறீர்கள், திறந்திருக்கிறீர்கள். அல்லாஹுடைய வல்லமை, அவனுடைய சிபாத்தை நினைக்கிறீர்கள். அல்லாஹுடைய சிபாத்துகள் எப்படிப்பட்டது, அவனுடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவன் எவ்வளவு பெரிய குதிரத்துடைய ரப்பாக இருக்கிறான். அல்லாஹுடைய கண்ணியம், அவனுடைய உயர்வு, அவனுடைய வல்லமை, இதை சிறிது நேரம் நினைத்து விட்டால் அது முழு உடலுக்கும் தேவையான ஒரு சக்தியை அல்லாஹ் அந்த உள்ளத்துக்கு தந்து விடுகின்றார். இதுதான் திக்ரே கல்வி என்று சொல்கிறார்கள். இந்த திக்ரே கல்விக்கும் பயிற்சி இருக்கிறது. நாம் கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கொண்டால் கொஞ்ச காலத்தில் நாம் மௌனமாக இருந்தாலும், வேலை செய்தாலும், வாகனம் ஓட்டினாலும், சமையல் செய்தாலும், தொழில் செய்தாலும், வியாபாரத்தில் கணக்கு வழக்குகளில் இருந்தாலும், வந்த கஸ்டமரிடத்தில் நீங்கள் பேசிக் கொண்டிருந்தாலும், நீங்கள் உங்கள் செயல்களில் எதை செய்து கொண்டிருந்தாலும் உள்ளத்திற்குள் அல்லாஹ்வுடைய திக்ர் ஓடிக்கொண்டே இருக்கும். இது திக்ரே கல்வி. இதற்குத்தான் பயிற்சி கொடுத்தார்கள். அன்பாசியான திக்ர்களுடைய பயிற்சி கொடுத்தார்கள். நாம் அது குறித்தெல்லாம் பெரிதாக தெரிந்து கொள்வதில்லை. ஷா வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி ரஹ்மத்துல்லாஹ் அலைஹி தன்னுடைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார்கள். என்ன அதிகமாக திக்ர் செய்வது? லா இலாஹா இல்லல்லாஹ், இதை நீங்கள் அன்பாசியாக்குங்கள் என்றார்கள். அன்பாசி என்றால் நாம் விடுகிற மூச்சில் திக்ரை கலந்து விட்டு விடுவது. மூச்சோடு திக்ர் கலந்து விடுகிறது, சுவாசத்தோடு அல்லாஹுடைய திக்ர் கலந்து விடுகிறது. சுவாசத்தோடு கலந்து விட்டால் சுவாசிக்கும் ஒவ்வொரு கணமும், சுவாசிக்கும் ஒவ்வொரு வினாடியும் அல்லாஹுடைய திக்ரும் நடந்து கொண்டே இருக்கும். எனவே அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்கு இப்படி பேச்சு கொடுத்தார்கள். இல்லல்லாஹ் என்று சொல்லுகிற போது உங்களுடைய மூச்சை உள்ளே இழுக்க பழகுங்கள். லா இலாஹா என்று சொல்லுகிற போது வெளியே விட்டு பழகுங்கள். இல்லல்லாஹு லா இலாஹா, இது ஓதக்கூடாது. பயிற்சியில் சொன்னார்கள். மூச்சு இழுக்கிற போது இல்லல்லாஹ், அல்லாஹுதான் உள்ளே இருக்க வேண்டும், வேறு எதுவும் இல்லை. எந்த இச்சையும் இல்லை, எந்த ஆசையும் இல்லை, எந்த நாட்டமும் இல்லை, எதற்கு ஈர்ப்பும் இல்லை. இல்லல்லாஹை உள்ளே செலுத்துங்கள். லா இலாஹா, அல்லாஹுவை தவிர மற்ற அனைத்தையும் வெளியே தூக்கி போடுங்க. வெளியே மூச்சு விடுகிற போது எல்லாத்தையும் வெளியே தூக்கி போடுங்க. என்னென்ன இருக்கிறதோ, குப்பைகள் இருக்கிறது, பல நாற்றம் எடுத்த ஆசைகள் இருக்கிறது, மோகம் இருக்கிறது, காமம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, எத்தனையோ ஹலாலான ஹராமான எண்ணமும் இருக்கிறது. எனவே நீங்கள் இல்லல்லாஹை உள்ளே கொடுங்கள், லா இலாஹை வெளியே தள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது பயிற்சியாக திக்ரே அன்பாசியாக கொடுத்தார்கள். ஷேகுல் இஸ்லாம் ஹுசைன் மதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கிற போது சொன்னார்கள், இல்லல்லாஹுடைய பயிற்சி முடியவில்லை என்றால் அல்லாஹ் இந்த பயிற்சியை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்பாசியோடு மூச்சோடு அல்லாஹை இழுத்து விடுங்கள். அல்லாஹ் என்று சொல்லு மூச்சு இழுங்கள், ஹூ என்று வெளியே விடுங்கள். இது அன்பாசி திக்ராக இருக்கும். இந்த அன்பாசி செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளம் செடிவிட்டு விடுகிறது, உள்ளம் வலுவிட்டு விடுகிறது. அப்போது திக்ரில் பிரதானப்பட்ட முதல் வகை திக்ர கல்வி, உள்ளத்தால் அல்லாஹை நினைப்பது. ஒரு சஹாபி மஸ்ஜிதில் அமர்ந்திருந்தார். நபி அவர்கள் சிறிது நேரம் பார்த்தார்கள். என்னன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வை நினைத்து கொண்டிருந்தேன், ஓதல, எண்ணல, தொழுகல, அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். என்னன்னு கேட்டாங்க. அவன் வல்லமைகளை, அவனுடைய சக்தியை நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். அதை உள்ளத்துடைய அந்த கைப்பேற்று சொல்றார். அல்லாஹ்வை நான் உள்ளத்தில் நினைச்சிட்டு இருந்தேன் என்று சொல்கிறார். அப்போது சொன்னார்கள், நீ செய்த இந்த சிறிய செயலானது 70 வருட இபாதத்தை விட உயர்ந்தது. செய்யதுன்னா அபூ ஸர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. அந்த சஹாபி உட்கார்ந்து இருந்தது. சிறிது நேரம் நீ உட்கார்ந்து இருந்த, அமைதியா உட்கார்ந்து இருந்த, ஆனால் உன் உள்ளத்துக்குள் என்ன எண்ணம் கூடியது? அவன் வல்லமை, அவனுடைய கிருபை, அவனுடைய மன்னிப்பு, அவனுடைய தண்டனை, இதையெல்லாம் நீ நினைத்து பார்த்தாய், ரப்பை நினைத்தாய். எனவே 70 வருட இபாத் சொல்கிறவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70 வருடம் நீ செய்கிற இபாதத்துகளை விட ஒரு மனுஷனுடைய சராசரி வயசு 70 தாங்க. 60 70 தான் இல்லைங்க. 40லயே போகுது, அது ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. இல்லைங்க, இன்னைக்கு 30லயே போகுது, அதை நம்ம சொல்றது, அது சொல்றதுக்கு இல்லை. வேகமா போகுது, 110லயே போகுது, அப்புறம் 108ல போகுது இல்லையா? 110ல போகுது பைக்ல, கேடிஎம் பைக்ல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் 108ல போகுது, அப்புறம் மறுபடியும் ஆம்புலன்ஸ்ல வருது, அப்புறம் ஜனாதாவா போகுது. அதை விட்டுடுங்க. 70 வருஷம் மனுஷன் வாழ்றான். 70 வருட வாழ்க்கை என்பது அவன் இபாதத்திலே கழிக்க முடியாது. அவனுக்கு உணவு, உறக்கம், சுய தேவை, குடும்பம், சம்பாத்தியம், பொறுப்புகள், கடமைகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் சிறிது நேரம் நீங்கள் யாரையும் நினைக்கல, ரப்பை மட்டும் நினைத்து அமர்ந்திருந்த ஒரு சஹாபிக்கு
நீ 70 வருடத்துல இபாதத் செய்த நன்மையை பெற்றிருக்கிறாய்ன்னு சொல்றாங்க. இதுதான் திக்ர கல்வி. இதுக்கு பயிற்சி தேவை. 2வது ரேங்க்ல நீங்க வந்தீங்கன்னா திக்ர லிசானி, நாவுகளால் அல்லாஹ்வை திக்ர் செய்வது. குர்ஆன் ஓதுகிறோம், அது நாவுடைய திக்ர். தஸ்பீஹ் செய்கிறோம், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்று நீங்கள் தஸ்பீஹ் செய்கிறீர்கள், அது நாவுடைய திக்ர். இஸ்திக்ஃபார் செய்கிறீர்கள், அது நாவுடைய திக்ர். ஸலவாத் ஓதுகிறீர்கள், அது நாவுடைய திக்ர். நன்மை ஏவுகிறீர்கள், இதை செய் என்று சொல்கிறீர்கள், அது நாவுடைய திக்ர். தீமையை தடுக்கிறீர்கள், இந்த தப்பை செய்யாதே என்று சொல்கிறீர்கள், அது நாவுடைய திக்ர். கல்வியை போதிக்கிறீர்கள், அது நாவுடைய திக்ர். எந்த நன்மையான சொல்களை நீங்கள் சொல்வீர்களோ அதுவெல்லாம் நாவுடைய திக்ராக இருக்கிறது. நாவுடைய திக்ர் அது வாயில கொஞ்சம் உறுப்புகள்ல அசைக்கிறோம், அதை பெரும் பார்த்தாலும் தெரியும், என்னமோ ஓதுறாரு, என்னமோ முணுமுணுக்கிறாரு, கையில என்றாரு, நன்மையை பேசுகிறார், பாங்கு சொல்கிறார், நாவுடைய திக்ர். பாங்குக்கு பல் சொல்கிறார், நாவுடைய திக்ர். சந்தர்ப்ப துவாக்களை ஓதுகிறார், நாவுடைய திக்ர். சஃபரினுடைய துவாக்களை ஓதுகிறார், நாவுடைய திக்ர். நாவுடைய திக்ர் என்பது ஒரு நீண்ட பட்டியல். நீங்கள் உங்கள் நாவுகளால் அல்லாஹ்வை நினைக்கும் ஒன்றை செய்தால் அதற்கு பேர் திக்ர். அதுக்கு ஒரு எண்ணிக்கை கொடுத்து அது ஓதினால் அது பயிற்சி. 100 முறை ஓதுங்க, 200 முறை ஓதுங்கள், 500 முறை இந்த தஸ்பீஹ் ஓதுங்கள், சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று சொல்வது பயிற்சிக்காக. அந்த பயிற்சிக்கு பின்னால் சதாவும் நாவில் அந்த திக்ர் சரளமாக ஓடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். ரத்பமின் திக்ரில்லாஹ், உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரில் நினைந்து இருக்கட்டும், ஈரமாக இருக்கட்டும் என்று அல்லாஹ் நபி அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய நாவு அல்லாஹ்வுடைய திக்ரினால் ஈரமாக இருக்கட்டும் என்றால் என்ன அர்த்தம்? திக்ர் நாவில் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். காலித் பின் முஆத் ஒரு பெரிய மனிதர், முன்னாட்கள் வாழ்ந்தவர். அவருடைய பழக்கம் ஒரு நாளைக்கு 40,000 முறை திக்ர் செய்கிற பழக்கம் வச்சிருந்தார். அவர் வஃபாத் ஆயிட்டார். வஃபாத் ஆனதுக்கு பிறகு ரூஹு அடங்கிருச்சா அப்படின்னு செக் பண்ணாங்க. மருத்துவர்களோ கூட இருக்கிறவங்களோ பரிசோதித்து பார்த்தார்கள், உயிர் அடங்கிடுச்சு, ரூஹு முழுமையாக போயிடுச்சு. ஆனால் என்ன கூட இருந்தவர்கள் உணர்ந்தார்கள் என்றால் கை ஆடிக்கொண்டே இருந்தது. அந்த கைக்கு கொடுத்த பயிற்சி ஒரு நாளைக்கு 40,000 முறை ஓதியதனால் ஏற்பட்ட அந்த தாக்கம் என்பது நாவு அப்படியே ஆடி தத்தளித்துக் கொண்டே இருந்தது, கையும் ஆடிக்கொண்டே இருந்தது. கூடவர்கள் சொன்னார்கள், 40,000 முறை தினசரி திக்ர் செய்தால் மௌத்துக்கு பிறகு உடல் இப்படி திக்ர் செய்கிறது. இதுதான் திக்ரே லிசானி. நபி அவங்க இடத்தில் கேட்கப்பட்டது. இந்த நான் சொல்ற இந்த ஹதீஸை நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அல்லாஹ் நபி கிட்ட கேட்டாங்க, சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ் தூதரே, மஸ்ஜிதுக்கு எத்தனையோ முஸ்லிம்கள் தினசரி வருகிறார்கள், நாம் எல்லாம் பள்ளிவாசலுக்கு தான் வந்திருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு வருபவர்களில், பள்ளிவாசலுக்குள்ள வர்றவர்களில் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானவங்க யார்? இத கேள்வி. பள்ளிவாசலுக்கு இப்ப நம்ம எல்லாரும் வந்திருக்கிறோம், ஐவேளை வருகிறோம். அப்ப மஸ்ஜிதுக்கு வருபவர்களில் அல்லாஹ் சிலரை நேசிக்கிறாங்க, அது யாரு? கேள்வி ரொம்ப அழகான கேள்வி. சஹாபாக்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள். நபி அவங்க சொன்னாங்க, அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்பவர் சிறந்தவர். இப்ப மஸ்ஜிதுக்கு எத்தனையோ பேர் வர்றோம், நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் நாம தினசரி மஸ்ஜிதுக்கு வருகிறோம். ஆனா அவங்க அல்லாஹ்வுக்கு பிடிச்சவங்க யார் என்றால், மஸ்ஜிதுக்கு உள்ளே வந்ததிலிருந்து வெளியே போகிற வரைக்கும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்தோடு இருந்தவர்கள். அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வை அதிகம் நினைத்தவர்கள், அதிகம் அல்லாஹ்வை ஞாபகம் செய்தவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்தவர்களில் சிறந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஜனாதாவை பின்தொடர்ந்து போகுவது நன்மை நீங்கள் சொன்னீர்கள், இந்த ஜனாதாவை பின்தொடர்ந்து போகிறோம், அதில் யார் சிறந்தவர்கள் என்று கேட்டாங்க. ஜனாதா போகிற போது பின்னாடியே போகிறோம், உறவுக்காரங்க, நண்பர்கள், அறிமுகம், பின்னாடி ஜனாதாவுக்கு பின்னால். அப்போது கேட்டார்கள், அப்போது நபிகள் சொன்னார்கள், பின்தொடர்ந்து செல்பவர்களை அல்லாஹ்வுக்கு மிக பிரியமானவர்கள், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அந்த பின்தொடர்ந்து செல்பவர்களில் யார் அதிகம் அல்லாஹ்வை நினைப்பார்களோ அவர்கள் சிறந்தவர்கள். சஹாபாக்கள் திரும்ப அடுத்த கேள்வி வந்துட்டாங்க. இந்த ஹதீஸ் நீண்ட ஹதீஸ். பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஜிஹாதுக்கு போகிறார்கள், யுத்தத்திற்கு போகிறார்கள், அப்படி ஜிஹாதுக்கு போனவர்களில் முஜாஹிதீன்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமான முஜாஹித் யார்? அப்போது நபி அவர்கள் சொன்னார்கள், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் தீனுக்காக, தீனை வளப்படுத்துவதற்காக சென்ற ஒரு மனிதர்களில் யார் அதிகம் திக்ர் செய்தாரோ அவரே சிறந்தவர். 4வது முறை சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, ஹஜ்ஜுக்கு நிறைய பேர் போறாங்க,
எந்த ஹாஜி அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள்? ஒரு பதில் சொல்ல வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ். ஹஜ்ஜில் எந்த ஹாஜி அதிகம் அல்லாஹ்வை நினைத்தாரோ அந்த ஹாஜி அல்லாஹ்வுக்கு பிரியமானவர். இப்படி எத்தனை கேள்வி தான் கேட்கிறது? கடைசியா ஒரு கேள்வி கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்கள் யார்? அப்போது அதே பதில் சொன்னார்கள், முத்தாய்ப்பான பதில், அக்ஸருஹும் திக்ரன் லில்லாஹ். அல்லாஹ்வுடைய அடியார்களில் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்பவர்கள் சிறந்தவர்கள். திக்ரு என்பது ஒரு இடத்தோடு சொல்லப்பட்டதல்ல. மஸ்ஜிதிற்குள் வந்து செல்பவர்களில் அதிகம் திக்ரு செய்தவர்கள் உயர்வானவர்கள். ஜனாதாவை பின்தொடர்ந்தவர்களில் சிலருடைய நாவுகள் திக்ரோடு இருக்கிறது, பாக்கியவான்கள். ஜிஹாதுக்கு சென்றவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் சென்றவர்கள், நாவில் திக்ரு ஓடுகிறது, அவர்கள் மேன்மக்கள். யாருடைய வாழ்க்கையில் திக்ரு அதிகம் இருக்கிறதோ அவர் சிறந்தவர். அதான் பதில். அதனாலதான் ஜாக்கிரீன்களுக்கு என்று தனி பாதை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு வைக்கிறார். சொர்க்கத்துக்கு போகும்போது கூட இந்த திக்ரிலே இருந்தவர்கள், திக்ரில் திளைத்தவர்கள், அதிகம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்தவர்கள், அவர்கள் தனி பாதை வைக்கப்பட்டிருக்கிறது. திக்ர் எவ்வளவு பெரிய பலம், அது எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஆயுதம் என்றால், அல்லாமா பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முஹத்திஸ் அவர்கள் அவங்க தங்களுடைய ஒரு கிதாப் தலாயிலுன் நுபுவா என்ற கிதாப், ஹதீஸ் கிதாப் பேரு. அந்த தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபில் திக்ரின் காரணமாக எந்தெந்த சஹாபாக்கள் ஷைத்தானை அடித்து மண்டையை உடைத்திருக்கிறார்கள் எழுதியிருக்கிறது. சிக்கனா என்ன செய்வீங்க? உங்க கையில சைத்தான் சிக்கிட்டாங்க, உங்க சைத்தான் உங்க கையில சிக்கிறா, என்ன செய்வீங்க? என்ன செய்ய முடியும் உங்களால? திக்ர் இருந்தால் என்னமாவது செய்ய முடியும். அவன் நம்மளை ஏறி அடிக்கிறதுக்குள்ள அவன் மண்டையை நான் ஒன்று அடிக்க முடியும். ஆனா திக்ர் இருக்க வேண்டும். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க நிறைய செய்ய சொல்றாங்க. ஷைத்தானோடு குஸ்தி பண்ணி சண்டை போட்டு ஒண்டி கொண்டி வாடா என்று கூப்பிட்டு மோதி ஷைத்தானை கீழே தள்ளி ஜெயித்த சஹாபாக்கள் இந்த சரித்திரங்கள் ஒன்னல்ல, ரெண்டல்ல, மூணல்ல நிறைய எழுதியிருக்கிறாங்க. அதுல ஒரு செய்தி சஹீஹான ரிவாயத் இது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவங்க தங்களுடைய மாணவர்களை உட்கார சொன்னாங்க, சஹாபாக்கள் எங்கள் ஒரு தோழர் இருந்தாரு, அவர்கிட்ட சைத்தான் வந்தாங்க. சைத்தான் வந்தான்னா சைத்தான் தான் வந்தான். சைத்தான் ஜின்னிடத்தை சேர்ந்தவன். ஜின் அப்படின்னு நமக்கு ஒரு பயம் இருக்கு. ஜின் என்னமா பண்ணிடுமோ? ஜின்னெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நம்ம இடத்துல திக்ர் இருந்தால் எதுவும் செய்ய முடியாது. அப்ப அந்த சைத்தான் வந்தான். அப்ப ஜின் ஒன்று வந்திருக்கிறது, சண்டைக்கு வா, ஒன்றிக்கு ஒண்டி வா என்று அழைத்தது. அவர் ஓகேன்ட்டாரு. சண்டை நடந்தது. முதல் ரவுண்டு சண்டை நடந்தது. முதல் ரவுண்டு ஆரம்பத்திலேயே அடி வாங்கின அடியில அந்த சைத்தான் கீழே விழுந்தது, இவர் மேலே ஏறி உட்கார்ந்துட்டாரு. இப்ப என்ன சொல்றாரு? முடியாது, செகண்ட் ரவுண்டுக்கு வா. செகண்ட் ரவுண்ட் சண்டை நடந்தது. இரண்டாவது சுற்றிலையும் அந்த சஹாபி ஜெயித்தார். மூணாவது ரவுண்டு, ஃபைனல் ரவுண்டு பார்த்துக்கலாம் வா என்று மூணாவது ரவுண்டு நடந்தது. அந்த மூணாவது ரவுண்டாலையும் அவர் ஒரு குத்துல சைத்தான் கீழே விழுந்தான் என்று இந்த செய்தியை சொன்னாங்க. அப்ப சண்டை போட்டு ஜெயித்த சஹாபி இருக்கிறா, அவர் கேட்டாரா, என்கிட்ட வந்து இப்படி அடி வாங்குறிய, நீ என்ன ஒரு நோஞ்சா சைத்தானா, நீ உங்கள யாரும் பலசாலி இல்லையா என்று கேட்ட போது அந்த சைத்தான் சொன்ன வார்த்தை, எங்க கபீலாவில் எங்க கோத்திரத்துல ரொம்ப பெரிய பலசாலி ஜின்னு நான் தான். ஆனால் இப்போது உங்களுக்கு முன்னால் நான் என் தோல்வியை ஒப்புக்கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த சைத்தான் போனதாக தலாயிலும் போல அல்லாஹ் பயிர்கிட்டு சொல்றாரு. இப்ப இந்த மாணவர்கள் எல்லாம் பிடிச்சிட்டாங்க உஸ்தாத் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. அது யார் அந்த சஹாபி? பேர் சொல்லுங்களேன். நம்ம பேர் சொல்லுங்கன்னு கேட்போம்ல, பேசு. அப்ப சொன்னாங்க, எப்பா உமரை தவிர யாருப்பா? உமர் தான் பாரு, சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த குஸ்தி போட்டு அடிச்சு ஜெயிச்சவர். சையதுனா உமர் இந்த அடிக்கு பிறகுதான் ஷைத்தான் இவர் ஒரு பாதையில வந்தா சைத்தான் ஒரு பாதையில போவான் அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. எப்படி முடிந்தது? திக்ருடையவர்களாக இருந்தார்கள். திக்ருடையவர்களாக இருந்ததால் உள்ளம் உயிரோடு இருந்தது. அதனால எதிர்கொள்வதற்கு அவங்களுக்கு ரொம்ப லேசாக இருந்தது. எனவே திக்ரு லிசானி, நாவுகளால் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு பாருங்க சிறிது நேரம் அதுக்கு ஒதுக்க வேண்டும். பயிற்சிக்காக சிறிது நேரம் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லது அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், அல்லது தஸ்பீஹாத்துகள், ஸலவாத்துகள், இஸ்திக்ஃபார்கள் என்ற இந்த தஸ்பீஹுகளை திக்ர் செய்வதற்கு நிறைய இருக்கிறது. வலில்லாஹி அஸ்மாஉல் ஹுஸ்னா ஃபதுஊஹு பிஹா. அல்லாஹ்வுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அழகிய திருநாமங்கள் 99 ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஃபதுஊஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், கேளுங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆன் சொல்கிறான். ஆனால் நமக்கு தெரியுமா 99 அல்லாஹ்வுடைய திருநாமங்கள்? சூரத் திர்மிதியில் வருகிறது, ஹுவல்லாஹு அல்லதி
லா இலாஹ இல்லாஹுர் ரஹ்மானுர் ரஹீமுல் மலிக்குல் குத்தூசுஸ் ஸலாம் என்று தொடங்க சபூரில் முடிகிற இந்த 99 இஸ்முகள் அல்லாஹ்வுடைய ஸாத் சிஃபாத்தை பேசுகிற இந்த திருநாமங்கள், இது அல்லாஹ்வுடைய திருநாமங்கள். இதெல்லாம் நம்ம சொல்றது இல்லை. யா அல்லாஹ் என்றோ, யா ஜப்பார் என்றோ, யா ரஸாக் என்றோ, யா மலிக் என்றோ, யா குத்தூஸ் என்றோ, யா மாலிகல் முல்க் அரசருக்கெல்லாம் அரசனை என்று திக்ர் செய்கிற பழக்கம்லாம் கேளுங்கள், சொல்லுங்கள், திக்ர் செய்யுங்கள் என்று சொல்லிருந்தும் கூட நமக்கு அதுவெல்லாம் தெரியவில்லை. அதோடைய கவனமும் நமக்கு இருக்கவில்லை. குரானை நீங்க இப்போ நமக்கு பிரிண்ட் ஆகிற குரான்லாம் இந்த சவுதி குரானை விட்டுடுங்க, இந்திய பிரிண்ட் வருகிற டெல்லி பிரிண்ட் குரான் நிறைய இருக்கிறது. அதை திறந்து இப்படி முதல் பக்கத்தை அட்டையை திறந்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய 99 திருநாமம் அங்க இருக்கும். அதை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் அல்லாஹ்வுடைய திருநாமம். யாருடைய பெயரையோ சொல்லவில்லை, ரப்பின் பெயரை சொல்கிறோம். ரப்புடைய பெயரை கூட, அல்லாஹ்வுடைய பெயரை கூட அல்லாஹுவே என்று அழைக்க தெரியவில்லை என்றால், ரஸாக்கே என்று அழைக்க தெரியவில்லை என்றால், ஜப்பாரே என்று அழைக்க தெரியவில்லை என்றால் நம்ம எல்லாம் என்ன அடியார்கள்? அல்லாஹ்வுடைய திக்ரில் ஒன்று அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வது, சுப்ஹானல்லாஹ் என்று சொல்வது, அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழ்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று மன்னிப்பு கேட்பது, இதுவும் திக்ரில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய முஹப்பத், அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்வது, அவனே அழைப்பது, யா அல்லாஹ், அல்லாஹ்வே. அடியான் தூக்கத்தில் இருக்கிற போது, ஒரு ஹதீஸை சொல்கிறேன், அடியான் தூக்கத்தில் இருக்கிற போது தூக்கத்தில் அவன் திரும்பி படுக்கிறான். தூக்கத்தை திரும்பி படிக்கிறது நமக்கு தெரியாது. நாம தூங்கிக்கிட்டு இருப்போம், இப்படி படுத்திருப்போம், மூழ்ச்சி பார்ப்போம், அப்படி படுத்திருப்போம். திரும்பி அர்த்தம் இரவு தூங்குறோம், திரும்பி படுக்கிறோம். திரும்பி படுக்கிற இந்த நேரத்தில் அந்த அடியான் யா அல்லாஹ் என்று சொல்லிவிட்டால், தூக்கத்துல அல்லாஹுவே என்று அழைத்து விட்டால், நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலா 3 முறை லப்பைக் யா அப்தி, லப்பைக் யா அப்தி, லப்பைக் யா அப்தி, அடியானே நான் ஆஜராகிவிட்டேன், அடியானே நான் ஆஜராகிவிட்டேன், நான் வந்து விட்டேன், உனக்கு என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்கிறான். நபி அவர்கள் சொன்னாங்க. தூக்கத்தில் ஒரு முறை நினைவுகளும் இல்லாமல், ஞாபகமும் இல்லாமல் அவன் பேச்சு வழக்கில் அப்படியே வந்து யா அல்லாஹ் என்று வருகிறது என்றால், அப்படிப்பட்ட அந்த அழைப்பிற்கும் அல்லாஹ் பதில் தருகிறான். நாம இன்னைக்கு திக்ர் இல்லாதனால ஏதோ நடந்தா, அம்மா சுட்டுடுச்சு, அப்பா அம்மா அப்பா ஏதோ சுட்டுடுச்சு, தோசைகளை தூக்குறீங்க, சுட்டுடுச்சு, வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்க, கால் அடிபடுச்சு, ஐயோ, எதுக்கு ஐயோ கூப்பிடுறீங்க? ஐயோ என்பதோ, அம்மா என்பதோ, அப்பா என்பதோ, இது என்னது? இந்த இடத்துல அல்லாஹ் என்று நீங்க சொல்லி பழகுங்கள். அப்படி பயிற்சி எடு. அது சொல்லி இருந்தால், திக்ர் செய்திருந்தால், அதன் உயிரோட்டம் நம்முடைய ரத்தத்தில் இருக்கும், அதன் உயிரோட்டம் நம்முடைய தொழுகையில் இருக்கும். அதனால்தான் சொல்லப்பட்டது, நீங்கள் தொழுகைக்கு முன்னால் இன்திலார் செய்யுங்கள். தொழுகைக்கு முன்னால் இன்திலார் என்றால் என்ன? தொழுகைக்கு முன்னால் காத்திருப்பது. எதை காத்திருப்பது? தொழுகைக்காக காத்திருப்பது. அப்போ குர்ஆன் ஓதுகிறவர்களுக்கு மார்க்கம் சொன்ன அறிவுரை தெரியுமா? காம சொல்லி முடிக்கிற வரைக்கும் குர்ஆன் ஓதாதீங்க. புக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்க, இஸ்லாமிய புக்கு தான் படிக்கிறீங்க, காம சொல்றதுக்கு படிக்காதீங்க. காமத்து 1:30க்கு 1:28க்கோ 1:29க்கோ ஓரிரு நிமிடங்கள் முன்னரே உங்களுடைய திலாவத்தை நிறுத்துங்க, உங்களுடைய புத்தக வாசிப்பை நிறுத்துங்கள், கொஞ்ச நேரம் மனசை அமைதிப்படுத்துங்க. இப்போது அல்லாஹ்வை நினைக்க போகிறோம், அவன் ஞாபகம் வர வேண்டும் என்று அந்த ஞாபகத்தை கொண்டு வந்து அதற்கு பிறகு எழுந்து தொழுது, அந்த தொழுகையில் அல்லாஹ்வுடைய கவனம் மாறாமல் தொழுது முடித்து சலாம் கொடுத்தால் அந்த தொழுகை உயிரோட்டமான தொழுகை. அப்படி தொழுவதற்கு முயற்சிக்க வேண்டும். சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு பாங்கு சொல்லப்பட்டதும் அவருடைய முகங்கள் மஞ்சளித்து விடும். ஏன் என்ன ஒரு மாதிரி பயந்த மாதிரி ஆயிட்டீங்க? மஞ்சள் அளித்து விட்டது, பயந்துட்டான் ஆகிற அந்த முக தோரணை வந்துடுச்சு. சொன்னார்கள், ரப்பை நினைக்கும் நேரம் வந்துடுச்சு, ரப்புக்கு முன்னால் போய் நிக்கிற நேரம் வந்துடுச்சு என்று அவர்கள் தொழுகைக்கான தயாரித்தார். இன்னைக்கு நம்ம தொழுகை அல்லாஹ் நம்ம எல்லாம் மன்னிப்பானாக, தொழுதுகிட்டே இருக்கிறாருங்க, ரிங் அடிக்குது, தொழுதுகிட்டே இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்களா? அல்ல, நான் பார்த்ததான் சொல்றேன். பாத்தீங்களா? நீங்களும் பாத்துட்டீங்களா? ஆமா ஆமா பாங்க, எல்லாரும் தான் பாக்குறாங்க. தொழுதுகிட்டே இருக்கிறாரு, ரிங் அடிக்குது, எடுத்து பாக்குறாரு, சரி வச்சிடறாரு. தொழுகையிலேயே பாக்கெட்ல கை விடுறாரு, எடுத்து பாக்குறாரு, வச்சிடறாரு. ஒரு கோரமான காட்சியை பார்த்து அல்லாஹ் அவரை மன்னிப்பானாக. பெயர் சொன்னதான் போறோம், பெயர் சொல்லல. படிப்பினைக்கா சொல்லுகிறேன். எடுத்தாரு, பார்த்தார், சப்புல ஜமாத்தோக தொழுகை நடக்கிறது, எடுத்தார், மொபைலை பார்த்தார், ஹலோ சலாம் அலைக்கும் போயிட்டாரு. எங்க தொழுகையில இமாம் சாப்பு கராத் ஓதுறாரு, சூரா ஃபாத்திஹாவோ ஏதோ சூரா ஓதுறாரு, ரிங் அடிச்சுட்டே இருந்துச்சு, கட் பண்ணி பார்த்தாரு, திருப்பி எடுத்தாரு, ஹலோன்னாரு, போயிட்டாரு. அப்படி ஒரு எமர்ஜென்சியா காலம் இருக்கலாங்க. ஏங்க எமர்ஜென்சியா காலத்தை எமர்ஜென்சி முடிங்க முதல்ல.
அல்லாஹ்வே நினைக்க உங்களுக்கு நான் குறை சொல்லல. எமர்ஜென்சி கால்னா எமர்ஜென்சி முடிங்க, அப்புறம் தொழுகை டைம் இருக்குது உங்களுக்கு. தொழுகையில பள்ளிவாசல்ல சப்புல இருந்துகிட்டு ஹலோ என்று சொல்லுகிற நிலைக்கு தான் நம்ம தொழுகை இருக்கிறது. தொழுது முடிச்சுட்டு நாம துஆ செய்வோம், இவங்களை அழிப்பாயாக, ரப்பி அவர்களை ஒழிப்பாயாக, சங் பரிவார் கூட்டத்தை ஒழிப்பாயாக. எந்த தொழுகைக்கு பின்னால்? அல்லாஹ்வை சுற்றும் நினைக்காத தொழுகைக்கு பின்னால் அவனுக்கு பத்துவ விடுறது, இவனுக்கு பத்துவ விட்டுட்டு உட்கார்ந்து இருந்தால் நம்முடைய தொழுகையில தம் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் திக்ரு இல்லை என்று பொருள். அல்லாஹ் நமக்கு விளங்க தௌஃபீக் செய்வானாக. எனவே திக்ரு கல்வி, திக்ரு லிசானி, உள்ளத்தால் நினைப்பது, நாவுகளால் நினைப்பது, குறிப்பாக இபாதத்தில் ஓர்மையோடு தொழுகுவது, இது போன்ற பயிற்சிகளை நாம் எடுக்க வேண்டும், முன்னேற்றமும் அடைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.